மூலமாய் இயங்கு சக்கரத்துள்ளே சுருண்டு மூன்று வளையமாய் சுணங்கு போல் கிடந்ததே முரண்டெழுந்த சங்கின் ஓசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. மூலாதார சக்கரத்தின் உள்ளே பாம்பை போல் சுருண்டு 3 வளையமாக குண்டலினி சக்தி கனலாக இருந்து தூங்கிக் கொண்டுள்ளது. அதனை வாசியோகத்தின் வெளிப்புற செய்தால் அச்சக்தியானது சங்கின் ஓசையுடன் கிளம்பும். அவ்வாசியை சுழுமுனை எனும் மூல நாடியால் முதுகுத்தண்டின் வழியாக மேலேற்றி சகஸ்ரதலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அது சக்தியும் சிவனும் ஒன்றாகி இயங்கும். அரங்கன் பள்ளி கொண்ட இடத்தில் சிவமாக அமர்ந்திருப்பதை அறிந்து யோக ஞானம் சாதகத்தால் தியானம் செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சிவவாக்கியத்தில் கூறுகிறார்.